குண்டலினி சக்தியை எப்படி உங்களுக்கு புரிய வச்சிருக்குன்னா, ஒரு சின்ன கதை. எப்படின்னா, பார்க்கடல்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணு பகவான் பார்க்கடல்ல ஒரு பாம்பு படுக்கையில பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கதை புராணங்கள்ல உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதோடைய விளக்கம் யாருக்கும் தெரியாது. ஆனா விளக்கம் வந்து பகவான் வைகுண்டத்துல பள்ளி கொண்டிருக்காருங்கிற லெவல்ல விட்டுறீங்க. பார்க்கடல் என்பது விந்துநாதம். அதில் வந்து சுருண்டு கிடக்கிற பாம்பு என்பது குண்டலினி சக்தி. அதிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் என்பதே உனது உயிர், அவனே கடவுள். இந்த கதைகளை நன்றாக கவனிச்சு பாருங்க. அப்ப இந்த பார்க்கடல்ல இருக்கிற மின் சக்தி பாம்பு படுக்கை. அந்த மின் சக்தியை மேலே ஏற்ற வேண்டும். அப்ப கீழேயே இருக்குது, அது அந்த கடல்லையே இருக்குது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? மேலே ஏற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, மேருமலையாகிய முதுகுத்தண்டை கடையணும். நீங்க கடையும் போது என்ன ஆகும்? ஈஸியா கடைஞ்சிடலாமான்னா கடைய முடியாது. மனசுக்கும் சண்டை இருக்குல்ல, அந்த சண்டை தான் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற சண்டை. அந்த கடையிற மேருமலைக்கு கீழே என்ன இருக்கு? மூலாதாரம், கூர்ம அவதாரம், அது ஆமை அப்படிங்கிறது. ஏன்னா அது எப்பயுமே அப்படியே அமைதியா இருக்கும், அது வேகமா செயல்படாது. அதான் மூலாதாரம் அப்படிதான் இருக்கும். அது கூர்மம்னு சொல்லுவாங்க. அதுதான் தியானம்.